நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிளாசிக் சவுத் இந்தியன் ஸ்வீட், அதாங்க சேமியா பாயாசம். இது நம்ம வீடுகளில் எந்த கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை பண்டிகை வந்தாலும் சரி, இல்லை எந்த சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, நம்ம அம்மாங்க உடனே நமக்கு பண்ணித்தர ஸ்வீட் என்னென்னு பார்த்தா சேமியா பாயசமாக தான் இருக்கும். வாங்க இனி அந்த பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதனால முதல்ல நான் பாயாசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பாயாசம். இது எல்லா பிகினர் லெவல் பாயாசம்னு கூட சொல்லலாம். சரி, இப்போது இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சேமியா எடுத்து அதை நம்ம வறுத்துக்க போகிறோம். சேமியா ரோஸ்டட் சேமியான்னு போட்டிருந்தாலும் கூட நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். இது ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் லைட்டாக நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ இந்த சேமியா இவ்வளவு வறுப்பட்டது போதும். இனி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 1 கப் சேமியா எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால 2 கப்பு தண்ணி 1:2 தண்ணி எடுத்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஃப்ளேம் ஹையாக வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து அதை லைட்டாக வறுத்துட்டு ஊற வச்சுட்டும் வேக வைக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். நான் என்ன பண்ணினேன்னா, இந்த ஜவ்வரிசியை 1 மினிட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டேன். அப்போ வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது கூட நான் தண்ணி ஊற்றி, நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஊற வைங்க. நான் இப்போ இதை உடனே வேக வைக்க போகிறேன். பாருங்க, இப்போ நம்ம சேமியா நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி இது கூட நான் 3/4 கப் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுன்னா இது கூட சேர்த்துக்க போகிறோம். இல்லாட்டா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம இதில் சீனி சேர்த்ததுனால திருப்பி அது வேகாது. ஜவ்வரிசி இன்னும் சரியாக வேகலை, இதனால திருப்பி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் மைக்ரோவேவில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள இந்த ஒரு 6 ஏலக்காவை நம்ம தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க சீடை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜார்லையோ இல்லை இடிகல்லையோ போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் இந்த இடிக்கல்ல இந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக பொடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு பண்ணுறதா இருந்தால் கூட 1 டீஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. அப்போ நல்லா அந்த ஏலக்காய் சீட் நல்லா பவுடர் ஆயிரும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் நம்ம இந்த சேமியா கூட அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இனி நம்ம இது கூட என்ன பண்ண போறோம்னா, ஒரு 1/2 லிட்டர் பால், காய்ச்ச பால், அதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்போ நம்ம அந்த சேமியா அந்த ஜவ்வரிசி ரேஷியோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப ரன்னியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அளவாக இருக்குது. சேமியாவும் அந்த ஜவ்வரிசியும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ரொம்ப ஜாஸ்தி, எந்த ரேஷியோவும் ஜாஸ்தி ஆகலை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இது கூட இடிச்சு வச்ச ஏலக்காய் பவுடரையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இனி உங்களுக்கு இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா 2 டீஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் வேணால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் 3/4 கப்பு சீனியை 1 கப் சீனி ஆக்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு 3/4 கப்பு அந்த அளவு இனிப்பு போதுன்னா நீங்கள் 3/4 கப்பு சீனியோடய விட்டுடலாம். நம்ம இப்போ பண்ணியிருக்க ரெசிபிக்கு கண்டிப்பாக 1 கப் சீனி தேவைப்படும். 3/4 கப்புலேருந்து 1 கப். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு சீனியாவும் போட்டுக்கலாம், இல்லை கண்டென்ஸ் மில்க் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கூடவே நல்ல 1 டேபிள் ஸ்பூன் ரaisin, 1 டேபிள் ஸ்பூன் cashews, இது ரெண்டையும் நல்லா வறுத்து நல்லா அந்த raisin பஃபி ஆகணும்.
அது வரை நல்லா போட்டு வறுத்துட்டு இனி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாயாசம், அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுதான் மனம் கொடுக்குறது நம்ம பாயாசத்துக்கு, இதுவும் ஏலக்காவும். சரி, இனி இதை நம்ம பாயாசத்துக்கு கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான சேமியா பாயாசம் ரெடி. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.